பெரிய ஒரு கோபத்தை சிஎம் அவர்களுக்கு உருவாக்கி இந்த நிலையில தான் இந்த அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த 7 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்களாக இருந்தவர்கள். இந்த அமைச்சர்கள் துறையில என்னென்னலாம் ஊழல்கள் நடந்திருக்கு, இந்த ஊழல்களின் அடிப்படையில் ஊழல் அப்படிங்கிற அஸ்திரத்தை கையில் எடுத்து இவங்களை ஃபுல்லா வந்து இந்த 7 பேரும் சிஎம் விஜய் அவர்களுடைய பார்வையிலிருந்து தப்பிப்பார்களா அப்படின்னா தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இருந்துட்டு இருக்கு. காய் நகர்த்தக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான காய் நகர்த்தல் கிடையாது, சாமர்த்தியமான காய் நகர்த்தல் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவர்கள் தப்பிக்க முடியாத அளவுக்கு இங்க காய் நகர்த்தல் நடந்துகிட்டு இருக்கு. இவர்களுடைய பழைய பிரீவியஸ் இந்த 5 ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பண்ணிய ஊழல்கள் மட்டுமல்லாமல் திமுக பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி காலத்தை கூட சமாளிச்சு வெளியே வந்துட்டாங்க. அதை விட ஒரு கொடூரமான காலத்தை இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா திமுகவுடைய அஸ்திவாரங்கள் சாய்க்கப்படுகிறது அப்படிங்கும்போது பில்டிங் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டம் கண்டுவிடும், சாய்ந்து விடும். இந்த அடிப்படையில் இந்த வியூகத்தின் அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் காயில நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நீதியரசர் கேட்ட கேள்விகள் தான். நீங்க வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது, பல தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க. ஒரு முதலமைச்சர் குறித்த விமர்சனங்களை முன்வைக்கும் போது உங்களுக்கு கடமை பொறுப்புணர்ச்சி தேவையில்லையா? கடமை பொறுப்புணர்ச்சி என்பது அவசியமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை கடந்து நீங்க ஒரு விமர்சனம் முன்வைக்கிறீங்க அப்படிங்கும் போது இந்த மனுவை வந்து முன்ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்றாங்க. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ஒரு நடுக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் இந்த நடுக்கத்துக்கான காரணம் அப்படின்னா தாவேகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக செந்தில் பாலாஜி அண்ட் கோ நடத்திய நாடகத்தை பொறுத்த வரைக்கும் தோல்வியில முடிவடைந்திருக்கிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தற்போது திமுகவின் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கார். இதற்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருந்திருக்காரு. கடந்த மாதம் ஜூன் 20ஆம் தேதி கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி அவதூறாக பேசினதுனால இந்த கைது வந்து நடந்திருக்கு. இதைத் தொடர்ந்து தற்பொழுது திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி கூட கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கைது பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஏன்னா திமுக தற்போது பழிவாங்கல் நடவடிக்கை இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? கடந்த மாதம் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 நாளைக்கு தொடர்ச்சியாக திமுகவினர் கொண்டாடுவாங்க. இந்த அடிப்படையில் தான் 20ஆம் தேதி ஜூன் மாதம் 20ஆம் தேதி வாக்கில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதல்வர் விஜய் குறித்து கடுமையான விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையில கடுமையான அட்டாக் பண்றாரு. நீ நான் அப்படிங்கிற லெவலில் ஒற்றுமையில அட்டாக். அது மட்டுமல்லாமல் நாயே அப்படிங்கிற வார்த்தையை அங்கே பயன்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் விசிட் பண்ணால் சட்டையை கிழிச்சிடுவாங்க திமுகவினர், என்னுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் சட்டையெல்லாம் கிழிச்சு அனுப்புவாங்க அப்படிங்கிற நிலையில் கடுமையான விமர்சனங்களை அனிதா ராதாகிருஷ்ணன் முன்வைக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் தாவேகாவனரை பொறுத்த வரைக்கும் ஆத்தூர் காவல் நிலையத்துல ஒரு புகாரை கொடுக்குறாங்க. திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்தூர். ஆமா, ஏன்னா நிறைய ஆத்தூர் இருக்கு. ஆமா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆத்தூர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புகாரை கொடுக்குறாங்க. இந்த புகாரின் அடிப்படையில தான் கைது செய்யப்பட போகிறோம். என்ன காரணம் அப்படின்னா அவருக்கே தெரியும், நம்ம வந்து ஒரு எமோஷனல்ல அதிக அளவு வார்த்தைகளை விட்டுட்டோம், அள்ளி வீசிட்டோம் வார்த்தைகள் போது நம்ம கடுமையான வார்த்தைகளை முன் வச்சுட்டோம் அப்படிங்கிற நிலையில தான் முன்ஜாமீன் பெறுவதற்கு நீதிமன்றத்தை நாடுறாங்க. இந்த முன்ஜாமீன் மனுவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில தினங்களாக நீதிமன்றத்தில் இருந்துகிட்டே இருந்தது. இந்த நிலையில் தான் இன்று காலை சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த முன்ஜாமீன் மனுவை பொறுத்த வரைக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த முன்ஜாமீன் மனு யாரிடம் வந்தது அப்படின்னா நீதியரசர் இளந்திரையன் அவர்களிடத்துல தான் இந்த மனு வந்தது. இந்த நிலையில என்ன காரணத்துக்காக இது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இதுல ஹைலைட்டான விஷயமே நீதியரசர் கேட்ட கேள்விகள் தான். நீங்க வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது, பல தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க. ஒரு முதலமைச்சர் குறித்த விமர்சனங்களை முன்வைக்கும் போது உங்களுக்கு கடமை பொறுப்புணர்ச்சி தேவையில்லையா? கடமை பொறுப்புணர்ச்சி என்பது அவசியமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை கடந்து நீங்க ஒரு விமர்சனம் முன்வைக்கிறீங்க அப்படிங்கும் போது இந்த மனுவை வந்து முன்ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்றாங்க. தள்ளுபடி செய்த ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளார, 1 மணி நேரம் கூட கிடையாது, உடனே காவல்துறையினர்
அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து கைது பண்றாங்க. கைது பண்ணும்போது அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் இல்ல என்னோட சொந்த கார்லயே நான் காவல் நிலையத்துக்கு வர்றேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போதுதான் காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் இல்ல கிடையாது, நீங்க எங்களுடைய ஜீப்ல தான் நீங்க வர்றீங்க. என்ன ரீசன் அப்படின்னா உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம், கைது பண்றோம், அதனால உங்க தனிப்பட்ட வாகனத்துல சொகுசா எல்லாம் வர முடியாது, எங்க ஜீப்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினருடைய ஜீப்ல ஏற்றி அழைச்சி செல்றாங்க. அப்போ இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, என்னதான் நீங்க ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று இருந்துக்கிறீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சியை, அதாவது எதிர்கட்சினா திமுக எதிரில் இருக்கக்கூடிய தாவேகா, இப்ப தாவேகா ஆட்சியில் இருந்துட்டு இருக்கு, அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு இருக்கு. ஒரு முதலமைச்சர் குறித்து விமர்சனங்களை முன்வைக்கும் போது அது நாகரிகம் அப்படின்றது கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை தாண்டி அவருடைய பேச்சுக்களை பொறுத்த வரைக்கும் வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் தான், அதாவது சிஎம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் போன்றவற்றுக்கு விசிட் பண்ணினாங்க அப்படின்னாலே சட்டையை கிழிச்செல்லாம் அனுப்பிச்சிருவோம் அப்படிங்கிற லெவல்ல வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இந்த பேச்சு அமைந்திருந்தது. இந்த அடிப்படையில் தான் நீதிமன்றமும் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணாங்க. சோ இப்ப காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திமுக இருக்கக்கூடிய பேச்சாளர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பரவலாகவே அவருடைய பேச்சுக்களை பேச்சாளரும் கிடையாது, பேச்சாளர் கிடையாது, அதே நேரத்தில் ஒரு அரசியல்வாதி. இப்ப திமுகவில் வந்து இருக்கக்கூடிய பேச்சாளர்களும் சரி, அதே நேரத்தில் வந்து பதவியில் இருக்கக்கூடியவர்களும் சரி, மைக் கிடைச்சிருச்சு அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய விமர்சிக்கும் போது அளவு கடந்த வார்த்தைகளை அள்ளி வீசுவாங்க, எல்லை மீறிய வார்த்தைகள். அதாவது பாத்தீங்கன்னா அதே பதவியில இவர்கள் இருக்கும் போது எதிரில் இருக்கக்கூடிய விமர்சிச்சாங்க அப்படின்னா இதை ஏத்துக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் தோற்கடிக்கப்பட்டு எதிரில் இருக்கும் போது ஆளும் கட்சி மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, எல்லை மீறிய வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இதுக்கு திமுகவில் நம்ம பல பேரை உதாரணமா சொல்லிக்கிட்டே போலாம். இந்த அடிப்படையில் தான் முன்னாள் அமைச்சர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ஒரு நடுக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் இந்த நடுக்கத்துக்கான காரணம் அப்படின்னா, தாவேகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக செந்தில் பாலாஜி அண்ட் கோ நடத்திய நாடகத்தை பொறுத்த வரைக்கும் தோல்வியில முடிவடைந்திருக்கிறது. இந்த தோல்வியில முடிவடைஞ்ச நிகழ்வு தான் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 9க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல அசோக் குமார் வந்து எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியாயிட்டு இருக்கு. அதாவது செந்தில் பாலாஜியுடைய இல்லங்கள், பண்ணை வீடுகள் எல்லாம் காவல்துறையினர் சோதனை நடத்தியிருக்காங்க. ஆனா செந்தில் பாலாஜி வந்து எஸ்கேப் விசாரணைக்கு, அதே நேரத்தில் வந்து செந்தில் பாலாஜி வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க, தலைமறைவாயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஏவா வேலுவை பொறுத்த வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஆனா ஏவா வேலு எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னால இன்னைக்கு வர முடியாது, எனக்கு வேற டேட் கொடுங்கன்னு சொல்லி அந்த சம்மனுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துக்கு செல்லாத ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. இந்த எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கிய விவகாரம் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பெரிய அளவுக்கு கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சிக்கு புதிதாக ஒரு கட்சி ஆட்சி அரியணையில் ஏறுறாங்க அப்படின்னா அந்த கட்சியை ஆட்சி செய்வதற்கு நீங்க வந்து அரசியல் ரீதியாக மோதல்களை கடைபிடித்தாலும் சதித்திட்டம் தீட்டி பின்னணியில் செயல்படாமல் இருந்திருந்தாலே அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சி அப்படிங்கிறது தான் முழுமையான கவனத்தை செலுத்துவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இப்போ தமிழக அரசாங்கத்துக்கு பல நெருக்கடிகள் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கஜானா காலி, பெருமளவில் கடனில் தமிழகம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு துறைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட வேண்டிய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நீண்ட நெடிய காலம் செய்யப்படலை, அதை எடுத்து செல்லக்கூடிய நிலை இருக்கு. இப்போ மின்வெட்டு போன்ற பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இதை சமாளிப்பதற்காக தான் ஒரு ரூலிங் பார்ட்டியாக வந்த கட்சி கவனத்தை செலுத்துவாங்க. அப்படி கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கும் போது இங்க நம்முடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இப்படி ஒரு சதி திட்டத்தை தீட்டி பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் அங்கு இறக்கி விடப்படுகிறது அப்படிங்கும் போது பெரிய ஒரு கோபத்தை சிஎம் அவர்களுக்கு உருவாக்கி இந்த நிலையில தான் அப்ப இது போன்ற சதி திட்டத்தில் ஈடுபடக்கூடியவங்க அப்படிங்கிறவங்கள சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இது மட்டுமல்லாமல் ஊழல் அப்படிங்கிற அஸ்திரத்தை வந்து நம்ம கையில் எடுத்து களமாடலாம். ஊழல் அப்படிங்கிற அஸ்திரத்தை கையில் எடுத்து இந்த ஊழல் செய்தவர்களை வந்து நம்ம பெருமளவுக்கு தண்டனைக்கு, சட்ட ரீதியான தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னாலே நம்முடைய ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படாது அப்படிங்கிற நிலையில தான் இந்த அஸ்திரத்தை சிஎம் விஜய் அவர்கள் கையில் எடுத்து களமாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இது மட்டும் கிடையாது, அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய கைது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக திமுகவுடைய பில்லர்களாக பார்க்கப்படக்கூடிய, கரன்சி குடோன்களாக பார்க்கப்படக்கூடிய இன்னும் 6 பேர் லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ திருச்சி கிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து KN நேரு அவர்கள் வந்து பெரிய அளவுல கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க. மேற்கு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா செந்தில் பாலாஜி, தெற்கு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாள் அமைச்சர் மூர்த்தி, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணிட்டாங்க. இப்போ தலைநகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சேகர் பாபு,
வடக்கு மண்டலம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஏவா வேலு, அதை கடந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இப்ப இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு அடுத்த கட்டம், அதாவது முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு வலுவான கட்சிக்காக எதையும் செய்யக்கூடிய நிலையில செயல்படக்கூடியவர்கள் இந்த 7 பேர் தான் அடுத்த நிலையில லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. பல பேர் இருந்தாலும் மிக முக்கியமான நபர்கள் இந்த 7 பேர் தான். இந்த 7 பேரையும் டார்கெட் பண்ணி தான் இப்போ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காய்களை வேகம் எடுத்து நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த காலத்துல இவங்க என்னென்ன பண்ணினாங்க, இவங்க டிபார்ட்மெண்ட் வைஸா இவங்க இந்த 7 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்களாக இருந்தவர்கள். இந்த அமைச்சர்கள் துறையில என்னென்னலாம் ஊழல்கள் நடந்திருக்கு, இந்த ஊழல்களின் அடிப்படையில் ஊழல் அப்படிங்கிற அஸ்திரத்தை கையில் எடுத்து இவங்களை ஃபுல்லா வந்து நம்ம வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். அப்படி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் போது இவங்க தப்பிக்க முடியாது. ஜெயில 7 பேரும் கம்பி எண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்ப கம்பி எண்ணும் போது பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு எந்த விதமான ஒரு பங்கமும் இவர்கள் மூலமாக எதிர்காலத்தில் சதி திட்டம் தீட்ட முடியாத சூழல் உருவாக்கப்படும். இந்த நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சிஎம் அவர்கள் இது போன்ற ஊழல் அஸ்திரத்தை எடுக்க சொல்லி ஒரு இன்டைரக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டதாக இந்த அடிப்படையில் தான் காவல்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்தவரைக்கும் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னா செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இந்த நிலையில பார்க்கும் போதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்ட அடுத்த நிமிடமே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்படுறாங்க. ஏவா வேலு சம்மனுக்கு நேரில் போகல. அப்ப அடுத்து ஏவா வேலு மீது என்ன நடக்க போறது அப்படிங்கிற கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியை கவுழ்ப்பு விவகாரத்தில் செந்தில் பாலாஜி எஸ்கேப் ஆகி அப்ஸ்காண்ட்ல இருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்போ தொடர்ல இவங்க லிஸ்ட்ல இருந்துகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே அன்பில் மகேஷ் பொய்யாமொழியே சொல்ல வேண்டாம். பள்ளி கல்வித்துறையில வந்து தனியார் பள்ளிகளுக்கு 5 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரைக்கும் லைசன்ஸுக்காக பணம் வாங்கி கொண்டு அதற்கு தனி அலுவலகம் போட்டு அதற்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து பணியாளர்களை அமர்த்தி அந்த அலுவலகம் மூலமாக வசூல் செய்தார் அப்படிங்கிற புகார்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த புகார்களை எல்லாம் கையில எடுத்திருக்காங்க. அப்படிங்கும் போதுதான் இந்த 7 பேரும் சிஎம் விஜய் அவர்களுடைய பார்வையிலிருந்து தப்பிப்பார்களா அப்படின்னா தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் இருந்துட்டு இருக்கு. அமைச்சர் ஆது அர்ஜுனா அவர்கள் பேசும்போது இந்த கரூர் இன்சிடென்ட், பிரச்சார காலத்துல தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது கரூர்ல நடந்த இன்சிடென்ட், 41 பேர் பலியான நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வை வந்து நாங்க சும்மா விட மாட்டோம், அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி பொது வழியிலேயே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த கணக்கு தீர்க்கணும், அந்த கணக்கை வந்து நாம தீர்த்தே ஆகும், அப்படி ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கை தீர்க்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முந்தைய நிலையிலேயே நாம தெரிவிச்சோம். இந்த கரூர் இன்சிடென்ட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக சிஎம் அவர்கள் விட மாட்டாங்க, அதற்கான கணக்கு எதிர்காலத்தில் தீர்க்கப்படும், கூடிய விரைவில் தீர்க்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சோம். மறுநாளே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதே அடிப்படையில் தான் அந்த கணக்கை நாங்க தீர்க்காம விட மாட்டோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டல வாரியாக திமுகவுடைய பில்லர்கள் யார், திமுகவுக்காக அங்கு இது போன்ற வேலைகளில் ஈடுபடக்கூடியவங்க யாரு அப்படிங்கிற நிலையில் தான் அவர்களை இந்த ஊழல் அப்படிங்கிற அஸ்திரம் மூலமாக முற்றிலுமாக காலி பண்ண வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் இப்போ காவல்துறையினர், லஞ்ச ஒழிப்புத்துறையினர் முடுக்கி விடப்பட்டிருக்காங்க. அதனால தொடர் கைதுகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ச்சியாகவே இருக்கும். ஆனா திமுக சைட்லேருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை, அதிகாரத்தில் இருக்கிறதுனால எங்களை வந்து பழி வாங்குறாங்க, நாங்களும் அடுத்து ஒரு அதிகாரத்திற்கு வந்தோம் அப்படின்னா எங்களோட நடவடிக்கையும் ரொம்ப வீரியமாக இருக்கும், இந்த மாதிரி வந்து 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மூலியமாக சொல்லப்படுதில்ல, அதை எப்படி பார்க்கறது? அதாவது பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு இவங்க எதிர்கட்சிகள் வந்து அரசியல் செய்வதற்காக சொல்லப்பட்டாலும் இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் ஒன்றும் வந்து சுத்தமான ஒரு யோக்கியர் அப்படின்னு கிடையாது. கடந்த காலத்துல எத்தனை வழக்குகள் அவர் மேல இருக்கிறது, எத்தனை ஊழல் வழக்குகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவ பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னா அவர் பேசிய ஆடியோவை போட்டு பார்த்தாலே அதுல என்ன பேசியிருக்காங்க, சிஎம் குறித்து என்ன வார்த்தைகளை கக்கி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளிவரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி பேசிய விஷயம் இருக்கு, ரெக்கார்டு ஆதாரங்கள் இருந்துட்டு இருக்கு. அதே போல ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் மீது பல்வேறு முறைகேடு வழக்குகள் இருக்கு. இப்ப ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் பேசிய விவகாரங்கள் மூலமாக தான் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. நாமே ஏற்கனவே சொல்வது போல இந்த வெளியில இருக்கக்கூடிய இன்னும் 6 முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இவர்கள் செய்த முறையீடுகள், இந்த முறையீடுகள்ல யாரெல்லாம் புகார் கொடுக்குறாங்க, இந்த புகாரின் அடிப்படையில் தான் ஏற்கனவே தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புகார்கள் வரக்கூடிய புகார்களை பொறுத்த வரைக்கும் பெருமளவுல குமிந்திருப்பதாக தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் இந்த நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யார் பணம் கொடுத்து ஏமாந்திருந்தாலும் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம், அல்லது என்னுடைய டிபார்ட்மெண்ட்டை தொடர்பு கொண்டு நீங்க புகார் கொடுங்க, இல்ல காவல்துறையில புகார் கொடுங்க. சோ உங்களுடைய பணம் மீண்டும் உங்களுடைய கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை, தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டெண்டர் விவகாரங்கள்ல
நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் யாரு? ஏவா வேலு அவர்கள் இருந்தாங்க. சோ அவரிடம் அல்லது அவருடைய பினாமிகள் அப்படிங்கிற அடிப்படையில், அவருடைய பிஏ அப்படிங்கிற அடிப்படையில் எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் டெண்டர் எடுப்பதற்கு பணம் கொடுத்து ஏமாந்தாங்களோ அந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை தொடர்பு கொள்ள போறாங்க. அவர் தொடர்பு கொள்ளும் போது வந்து பாத்தீங்கன்னா இது ஏவாவலுக்கு பெரிய நெருக்கடியா மாறும். இப்போ நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ரைடு அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இனி வரக்கூடிய புகார்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே அவருடைய கழுத்தை நெரிக்க போகிறது. இப்போ இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்துல வந்து பழி வாங்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஒரு நேரத்தில் ஒரு விதத்தில் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஏன்னா ரெண்டு கட்சிகளுமே ஊழல் கட்சிகள் தான். இவங்க பெருமளவில் ஊழல் பண்ணுவாங்க, இவங்களும் பெருமளவில் ஊழல்ல வந்து வேணும்னா பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கூடி குறைஞ்ச நிலையில தான் இருக்கும். ஆனா ஊழல் பண்ணாத உத்தமர்கள் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர்கள் பெருவாரியானவர்களை நாம சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்கும். இந்த நேரத்தில் இவங்க பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பண்ணிய முறைகேடுகளை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு கட்சிக்காரர்களை வச்சு நீங்க ஒரு புகாரை கொடுங்கன்னு புகாரின் அடிப்படையில் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த புகார் கொடுத்தவர் யார் அப்படின்னா ஆளுங்கட்சி சார்புடையவர்கள் அல்லது ஆளுங்கட்சி சொல்லி வெளியில இருந்து புகார் கொடுத்த நபர்கள். இந்த அடிப்படையில் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் முன்வைக்கப்பட்டிருக்கு. நீங்க யார் யாரிடம் பணம் கொடுத்து ஏமாந்தீங்களோ நீங்க அரசாங்கத்தை தொடர்பு கொள்ளுங்க, எங்க கிட்ட வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்படி சொல்லும் போதுதான் புகார்களை பொறுத்தவரைக்கும் பெருமளவு குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. மக்கள் பணத்தை ₹1 கூட எடுத்த அமைச்சர்கள் யாருமே கிடையாது, எடுத்த அரசும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு தூய சக்தியாக தமிழக வெற்றி கழகம் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதை சொல்வதற்கான ரைட்ஸ் இவர்களிடத்துல இருக்கு. ஆனா திமுக அதிமுகவுக்கு நீங்க பணம் கொடுத்து ஏமாந்தவங்க வந்து புகார் கொடுங்கன்னு சொல்வதற்கான அந்த ரைட்ஸும் அவர்களிடத்துல கிடையாது. அதனால அவர்களால் சொல்ல முடியல. இப்ப இவங்க சொல்றாங்க, சொல்லும் போது பல புகார்கள் குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப பப்ளிக் கொடுக்கக்கூடிய புகார்கள் அடிப்படையில் தான் இது போன்ற கைதுகளை பண்றாங்க. அப்படிங்கும் போது இதுல பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையே கிடையாது. ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு தெரியும். மக்கள் கொடுக்கக்கூடிய புகார்கள் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுக்கப்படுது. ஊழல்கள் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிந்தாலும் ஆனா வந்து ஆதாரங்கள், சாட்சிகள், புகார்கள் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது காய் நகர்த்தக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான காய் நகர்த்தல் கிடையாது, சாமர்த்தியமான காய் நகர்த்தல் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவர்கள் தப்பிக்க முடியாத அளவுக்கு இங்க காய் நகர்த்தல் நடந்துகிட்டு இருக்கு. இவர்களுடைய பழைய பிரீவியஸ் இந்த 5 ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது பண்ணிய ஊழல்கள் மட்டுமல்லாமல் திமுக கடந்த காலங்களில் ஆட்சியில் இருக்கும் போதும் இந்த அமைச்சர்கள் என்னென்ன ஊழல்கள் பண்ணியிருக்காங்க, இவங்க மேல என்னென்ன வழக்குகள் இருக்கு, என்ன முறைகேடுகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தோன்னா பல வழக்குகள் நீதிமன்றங்கள்ல உடை தெரியப்பட்டு இவங்க விடுதலையான நிகழ்வுகள் கூட இருக்கு. இந்த வழக்குகள் கூட இவர்களுக்கு மீண்டும் ஓபன் ஆகி இவர்களுக்கு கழுத்தை நெருக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படக்கூடிய நிலையில தான் இப்போ தமிழக வெற்றி கழகம், தமிழக அரசாங்கம் காய்களை நகர்த்துகிறது. இந்த நிகழ்வை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, திமுக பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி காலத்தை கூட சமாளிச்சு வெளியே வந்துட்டாங்க. அதை விட ஒரு கொடூரமான காலத்தை இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த நிலையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கைது செய்யப்படுறாங்க, உள்ள போறாங்க, ஊழல் வழக்கல்ல உள்ள போறாங்க அப்படின்னாலே திமுகவுடைய அஸ்திவாரங்கள் சாய்க்கப்படுகிறது. அப்படிங்கும்போது பில்டிங் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டம் கண்டுவிடும், சாய்ந்துவிடும். இந்த அடிப்படையில், இந்த வியூகத்தின் அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி.